வணக்கம். இன்றைக்கி நாம் பொங்கல் எப்படி செஞ்சோங்கிறத தான் பார்க்க போகிறோம். 2021-22 பொங்கல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 வீடியோஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. சும்மா கொஞ்சமாக லேசாக எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு தோரணம் கரும்பு எல்லாம் முதல் நாளே எப்போதும் கட்டிடுவோம். எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கோலங்கள்லாம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ரொம்ப வெள்ளனே எழுந்திரிச்சு எப்போதுமே அரிசி மாவில் தான் நாங்கள் கோலம் போடுவோம். வெளியில் பொங்கல் செய்ய போகிறதுனால எல்லா பக்கமுமே நாங்கள் போட்டுருவோம். முதல்ல நாங்கள் வெளியில் தான் பொங்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம விளக்கெல்லாம் பொருத்தி வச்சிடணும். அதனால் நான் விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு. இப்போ பால் பானையில் நான் அரிசி கழுவுன தண்ணி அதோட பால் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் மஞ்சள் கட்டிடுவேன். நான் எப்போதுமே நம்ம பானை பற்ற வைக்கிறப்போ அந்த மஞ்சளோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் முதல்ல பானையில் எல்லாத்தையும் கட்டிடுவேன். அது கொஞ்சம் நேரம் கழித்து அது கலண்டு விழுந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பொங்கி வர்றப்ப இந்த மாதிரி சாம்பிராணி சூடாக காமிக்கணும். பால் நல்லா சூரியனுக்கு பொங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. கிழக்கு பக்கமாக பொங்கினா நல்லது. அதே போல் நம்ம வீட்டு சைடு பொங்கினாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பால் பொங்கிடுச்சு. இப்போ சூடம் காமிச்சாச்சு. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்க எல்லோரும் அவங்கவுங்க கையால் ஒரு கையை அரிசி போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து பாய்ஸ்லாம் போடுறாங்க எல்லோரும். இது 2021 வீடியோ. 2022 வீடியோ பின்னாடி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூரியனுக்கு படையல் போடுறேன். டூ 2021 நாங்கள் சிம்பிளாக தான் செஞ்சிட்டோம். அப்படியே இப்போ சூரியனுக்கு ஆரத்தி காமிச்சாச்சு. வாங்க இப்போ 2022 பொங்கல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் முதல் நாளே கரும்பு எல்லாமே நாங்கள் பின்னாடி எல்லாம் நட்டு வச்சிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த வெள்ளை கரும்பு தான் நாங்கள் வாங்கிட்டு கட்டுவோம். அப்போது பக்கத்தில் ஒரு அங்கிள் வீட்டில் இந்த கருப்பு கலர் கரும்பு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம். அப்புறம் அவர் கொண்டு கொஞ்சம் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்தாரு. அதை நட்டு வச்சு நல்லா வந்தது. இந்த மஞ்சள் கொத்து கூட நாங்கள் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து தான். அதை ஒரு வாளியில் வச்சோம். அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். மஞ்சளில் பூ கூட வந்திருக்கு. நம்ம ஒரு வாளியில் வச்சாலே போதும். நம்ம அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம இதெல்லாத்தையுமே எடுத்துட்டு மஞ்சளாக நம்ம வீட்லேயே மஞ்சள் தூள் செஞ்சுக்கலாம். அதே போல் அதுலேருந்து 1 இல்லாட்டி 2 மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி திருப்பியும் ஏதாவது வாளியில் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் தோரணம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். தோரணம் எனக்கு வெட்ட தெரியாது. ஹஸ்பண்ட் வெட்டி கொடுப்பாரு. நானும் எங்களோட சன் தோரணம்லாம் பின்னிடுவோம் முதல் நாளே. எல்லாம் வெளியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது என்ன இதெல்லாம் பின்னி எடுக்கிறதுக்குள்ளே கொசு நம்மளை பின்னி எடுத்துரும். அதுக்காக கொசு மருந்து 2 கொளுத்தி வச்சுட்டு நாங்கள் உட்காந்து நல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செஞ்சிட்ருப்போம். தோரணெல்லாம் என் ஹஸ்பண்ட் வெட்டி கொடுத்துருவாரு. நான் அப்புறம் என்னோடய சன்லாம் சேர்ந்து எல்லாம் பின்னிட்டு அவர் எல்லாமே கட்டிடுவார். என்னோடய பிள்ளைங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமில். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோரணம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பின்னிகிட்ருக்கார் என்னோடய சன். மா இலை எல்லாமே ரெடியாக எல்லாம் வச்சாச்சு. அது எல்லாத்தையும் கயிறில் சின்ன சின்னதாக கட்டிட்டு எடுத்து கொடுத்தோம்னா ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கட்டிடுவார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கோலம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கோலம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 கோலம் தான். அதைத்தான் நான் வருஷம் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். கொஞ்சம் டிசைன் மட்டும் மாற்றிட்டு இப்போ நம்ம கோலம் போட்டுட்ருக்கேன் நான்.
நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வெள்ளனே எந்திரிச்சிட்டு நாளே அரிசி அப்புறமேட்டு கச்சா எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அப்புறம் அரிசியை வந்து பிளெண்டர் பண்ணிவிட்டு அதோட அப்படியே நம்ம செய்ய வேண்டியதான். சின்னதாக ஒரு துணி எடுத்துகிட்டு நம்ம அதை துணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த கையில் அப்படியே ட்ரா பண்ணோம்னா அந்த மாவு வந்து நம்ம கைக்கு வரும். அதை வச்சு அப்படியே நம்ம ட்ரா பண்ண வேண்டியது தான். நாங்கள் எப்போதுமே வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். எவ்ரி இயர் நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் தான் நாங்கள் வந்து உள்ளார பொங்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போதுமே நாங்கள் வந்து பொங்கல் வெளியில் தான் வைப்போம். அந்த தோரணெல்லாம் கட்டிட்டு நம்ம இந்த கோலம்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். கோலம் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. நல்லா விடிஞ்சிருச்சு. ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு டைமு. இப்போ வந்து 7 o'clock ஆக போகுது. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் வந்து 7:30க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணலாம். தோரணம் எல்லாமே நல்லா கட்டிட்டாங்க. அந்த தடவை வந்து இந்த சைட்டில் நாங்கள் கட்டலை. நான் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நேற்று அது முடிக்கிறதுக்கே. அதனால் ஏற்கனவே நைட்டை நான் கச்சாலாம் ஊற போட்டேன். இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவருக்கு ஒரு மாம்பழம் தண்ணி எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு விளக்கி ஏற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் நாம் வந்து வெளியில் அடுப்பு பற்ற வச்சிடலாம். விறகு பற்ற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பானை எடுத்து வச்சுக்கலாம். பானையில் நான் முன்னாடியே வந்து மஞ்சள் கொத்துலாம் கட்டி வச்சுட்டேன். இப்போ இது கூட வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா பொங்கணும். நமக்கு பொங்கல்னாலே பொங்கி வரணும். அதுக்காக வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி அது கூடவே வந்து பால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சேர்த்தோம்னா நல்லா பொங்கி வரும். அதுக்காக நல்லா பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா விறகுலாம் எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சோம்னா பொங்கல் நல்லா எல்லா பக்கமும் எரியிற மாதிரி வச்சோம்னா பொங்கல் நல்லா பொங்கி வரும். இப்போ பொங்கல் நல்லா பொங்கி வந்து ஊற்றுறப்ப இந்த மாதிரி சூடம் சாம்பிராணி காமிக்கணும். காமிச்சிட்டு நாம் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் அரிசி போடுறேன். இப்போ
இப்போ எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இதில் போடலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போடலாம். பொங்கல்னாலே குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் வச்சு கொண்டாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெளியில் பொங்கல் வைக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம். அவங்களுக்கு நல்லா வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க 2 பேரும். பொங்கல்னாலே அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க 2 பேரும். நான் வந்து எப்போதும் பொங்கலில் கொஞ்சமாக இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அது சேர்த்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன். நீங்கள் பொங்கல் அப்புறம் லட்டு இதெல்லாம் செய்கிறப்போ இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பொங்கலோட வாசம், அந்த கோவிலில் எப்படி பொங்கல் செய்வாங்க பார்த்திங்களா, அதோட வாசம் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பச்சை கற்பூரம்னு நம்ம கடையில் விற்கும், வாங்கிட்டு வந்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்பப்பெல்லாம் ஸ்வீட் செய்கிறோமோ அப்போ சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இது கூட ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டேன். அச்சு வெல்லம் சேர்த்தா ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ கடையில் விற்கிற அச்சு வெல்லம்லாம் பார்த்தோம்னாலே பயமாக இருக்குது. அது அச்சு வெல்லமா இல்லை வெள்ளை சீனியை அப்படியே அச்சு மாதிரி போட்டு வச்சுருக்காங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி இருக்கும் சில சமயம் கலரு. சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கும் வெல்லம், பார்த்தோன்னே வாங்கணும் போல் தோணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் டார்க்காக நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக அப்படியே ரொம்ப கல் மாதிரி இருக்கிறதுனால நான் அச்சு வெல்லம் வாங்கலை இந்த தடவை. நான் ப்ரௌன் சுகரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இது போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த மாதிரி அனல் நிறையா இருக்கிறதுனால நம்ம விறகுலாம் எடுத்துகிட்டு அதோட இதுலேயே நம்ம வேக வச்சிடலாம் அதுக்கங்கிட்டு. இப்போ இதுலேயே நான் அந்த நெருப்புலேயே நான் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் திராட்சை அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா சுட சுட இந்த பொங்கல் அந்த நெய்யில் காய்ச்சி அதை ஊற்றுனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நல்லா நெய்யும் சூடாக இருக்கணும், பொங்கலும் நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா அந்த பொங்கலில் நல்லா எக்ஸ்ட்ராவாக நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி தளன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் பொங்கல். இது கூடவே ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே பவுடர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டப்பாங்களில் போட்டு வச்சுக்குவேன். நம்ம டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். சுக்கு கூட நான் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி நான் ஆக்சுவலி சுக்கு போட மறந்துட்டேன். இதில் சுக்கு போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பொங்கல் தயாராகிடுச்சு. நாம் இப்போ படையல் போட ஆரம்பிச்சிடலாம். சூரியனுக்கு இலையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சூடம் சாம்பிராணி இது எல்லாத்தையும் ரெடியாக நம்ம கொளுத்தி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கலை படையல் போட வேண்டியது தான். எப்போதுமே நாள் என்னோடய ஹஸ்பண்ட் விழுந்து விழுந்து எல்லா வேலையும் செஞ்சுருவார். எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு காலைல வேலைக்கு கிளம்பி போயிடுவார். நாங்கள் 3 பேர் தான் எப்போதுமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால எந்த வருஷமும் அதே மாதிரி தான். அவருக்கு லீவு கிடைக்கல. நம்ம தேங்காய் உடைச்சிக்குவோம். தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை படையல் இலையில் வச்சிடலாம். நீங்கள் பழம் எல்லாத்தையுமே இலையில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நாங்கள் எப்போதும் இந்த மாதிரி தான் செய்வோம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் தடவையும்.
எப்போதுமே தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் தேங்காய்க்குள்ளார வந்து ஏதாவது வெத்தலையோ இல்லாட்டி பழமோ வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போது சாம்பிராணி சூடம் காமிச்சிட்டு இப்போ வெளியில் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளார நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். உள்ளே இருக்க சாமிங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போதும் வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காகவே தனியாக பாத்திரங்கள் இருக்குது. அதனால் அதிலேயே கொண்டு போய் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொங்கல் செஞ்சுருக்கேன். ஒருவேளை இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.